கட்சியையும் ஆட்சியையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் என திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் இறுதிக்கட்ட தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், ஒன்றிய அரசு நிதி தராத போதிலும் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.81% உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். விவசாயம் மற்றும் தொழில் புரட்சியில் தமிழ்நாடு முன்னேறிக் கொண்டிருப்பதாக கூறினார். கட்சியையும் ஆட்சியையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை உற்பத்தியை பெருக்கி நாட்டுடைய அத்தனை நிலையில் உற்பத்தியை பெருக்கி நம்முடைய பொருளாதார வளர்ச்சி 11.81% உயர்ந்திருக்கு சொன்னால் 20 வருட காலத்தில் இந்த மாதிரி உயர்ச்சி இல்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லை. ஆக ஒரு பக்கம் கட்சி, ஒரு பக்கம் ஆட்சி, இவை இரண்டையுமே முன்னேற்ற பாதையில் செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான்.